தனுசு வந்து ஆஞ்சநேயரோட ராசி. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ரொம்ப இனிமையாவது நம்ம நல்லா இருக்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு ராசி தனுசு ராசி. சொல்லுங்கள், அந்த 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு குரு பேச்சு அப்படி இருக்கு தனுசு ராசிக்கு? இருக்கிறதுலயே பாருங்க, அதிகமான பாக்கியம் கிடைக்கிறது தனுசு ராசிக்காரருக்கு தான். அப்படியா? சீக்கிரமா ஒரு வெற்றி கிடைக்கணும், சீக்கிரமா ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க தான் முடியும். கெட்ட ஆரம்பிச்சாங்க, அவருக்கு ஒருத்தர் தூண்டி கொடுத்துட்டே விடணும், தூண்டுகோல் வேணும். தூண்டு அப்படிப்பட்டவங்க தனுசு ராசிக்காரங்க. 2ஆம் இடத்தையும் பாக்குறாருல்ல, பாக்குறப்ப என்ன செய்வாரு? வருமானம் வரணும், நீதான் உழைக்கணும், நம்ம தான் உழைக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப நம்ம உழைச்சாதான் நம்ம அந்தஸ்துல இருந்து வெளியில வர, அந்தஸ்துல உயர முடியும். நீங்க அடுத்த கூட சொல்லி கோர்க்கிட்ட சோம்பேறி வேற, அதனால வந்து நீங்களே கோர்த்து எடுத்துட்டு போய் வணக்கம், நான் உங்கள் பாலாமிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து ஜோதிடர் யுகம் சேனல் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் கிடச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். அதுக்கு உங்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இப்போ குரு பயிற்சி வரப்போகுது. இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சி, இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் திரு சங்கரேஸ்வரி அம்மா அவர்கள். அவங்க வந்து சாதாரண ஆள் இல்லைங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குடித்து கிட்டத்தட்ட 83லேருந்து அவங்க நிறைய கற்றுக்கிட்டு படித்து இன்றைக்கி அவங்க வாஸ்து பார்த்து சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது நியூமராலஜி பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது வந்து இந்த மலர் மருத்துவம் சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க. இவ்வளவும் படித்து நிறைய பேரோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து எல்லாரும் என் சங்கரேஸ்வரி அம்மாவோட டேட் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய அவ்வளோ நிறைய நன்மைகள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த 48 மணி நேரத்தில் நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பச்சை கலர் புடவை, ரொம்ப பிரமாதமா மகிழ்ச்சியா சிறப்பா இருக்கேம்மா. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும், எனக்கு அதிகமாக ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் ஜோதிட யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதை விட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிறைய பேருக்கு நன்மைகள்லாம் பண்ணியிருக்கீங்க. நிறைய கமெண்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. நம்ம போன வாட்டி வீடியோவில் பேசும்போது இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எவ்வளோ பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இப்போது 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. எல்லாரும் எதிர்பார்க்குறது இந்த ஜூன் 2ஆம் தேதி வர்ற குரு பயிற்சி, இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ராசியும் 12 ராசியும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாமா? ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி இந்த குரு பற்றி பேசிடுவோம். சொல்லுங்கள். எல்லா வருஷத்துக்கூடவே பாருங்க குரு பயிற்சி வந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த குரு பயிற்சிக்கு அதிகமான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குது? ஸ்பெஷலான குரு பயிற்சி இல்ல இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவோட உச்ச வீட்டுக்கு வராரு. சரி, அப்ப தனக்கு பிடிச்ச வீட்டுல நம்ம எப்படி இருப்போம்? ஜம்முன்னு உட்காரவும்ல. வில் பவர் நம்ம கொடுத்துறாங்க. அந்த வீட்டு அதிபதி நமக்கு வந்து வில் பவர் கொடுத்துட்றாங்க. அது நட்பு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அப்ப எவ்வளவு ரசனையாக ஒரு கலவுக்கியலாக இருக்கக்கூடிய அமைப்புல வந்து இந்த குரு பயிற்சி இருக்குது. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒருதான் வரும். அவருடைய குருவானவர் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அவர் தான். பாக்கியாதிபதி காலபுருஷனுக்கே அவர் தான் பாக்கியாதிபதியாகும். தேவகுருன்னு சொல்லக்கூடிய முழு சுபக்கிரகமான குரு வந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வாராரு.
அப்ப புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்துல என்ட்ராகிறாரு. புனர்பூசமும் பாருங்க குருவோட நட்சத்திரம் தான். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதாவது நல்லா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு எல்லாருக்குமே. அடுத்தது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இந்த 48 மணி நேரத்துல வர குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா தனுசு வந்து ஆஞ்சநேயரோட ராசி. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, ரொம்ப இனிமையாவது நம்ம நல்லா இருக்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு ராசி தனுசு ராசி. சொல்லுங்க, அந்த 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு தனுசு ராசிக்கு? இருக்கிறதுலே பாருங்க அதிகமான பாக்கியம் கிடைக்கிறது தனுசு ராசிக்காரருக்கு தான். அப்படியா? சீக்கிரமா ஒரு வெற்றி கிடைக்கணும், சீக்கிரமா ஒரு முன்னேற்றத்தை வரணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க தான் முடியும். ஆனா பாருங்க சில விஷயங்கள்ல அவங்களுடைய கவனக்குறைவால நிறைய விஷயம் இழந்திருப்பாங்க. கவனக்குறைவு தான். ஏன்னா ஆஞ்சநேயரே பாருங்களேன், ஒரு எவ்வளவு பெரிய மலையவே தூக்கிட்டு வந்தாரு. அவ்வளவு சீக்கிரமா அவர் வந்தாரா? இல்ல. அப்ப அவருக்கே பாருங்க அவர் திறமைகள் எல்லாம் மறந்து போயிடுச்சு, எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. ராமர் வந்து பாலம் கட்ட போறப்ப அவர் தான் கல்லை தூக்கி தூக்கி போடணும். அப்ப அவர் பார்த்து மலைச்சு நின்னாரு. அப்ப அங்க வந்த சுக்ரீவனும் வாலியும் தான் இவரை பத்தி சொல்லுவாங்க. அந்த நடந்த கதைகளை சொல்லி இதனால இந்த மாதிரி மறந்து போச்சுன்னு சொல்லி, உனக்கு இந்த திறமைகள்லாம் இருக்கு, உன்னால இது முடியும் இருக்கும் அப்படின்னு சொன்ன மட்டும் தான் ஓ நம்மளால முடியும். அதுக்கப்புறம் தான் பாருங்க பாலத்துக்கு கெட்ட ஆரம்பிச்சாங்க. அவருக்கு ஒருத்தர் தூண்டி கொடுத்துட்டே விடணும், தூண்டுகோல் வேணும். அப்படிப்பட்டவங்க தனுசு ராசிக்காரங்க. அப்ப எல்லா திறமையும் இருக்கும், அதை நீங்க தான் பயன்படுத்திக்கணும். ஆனா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல வரணும். சொல்றது நீங்க கேட்பீங்களா? கேட்கணும். கேட்காம விட்டதுனாலதான் இப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்ப நீங்க வந்து கேட்டு இதுக்கு முன்னாடி கேட்காம விட்டுருந்தாலும், ஏன்னா உங்க ராசிக்கு 1-4 உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு. இது வரைக்கும் உங்க ராசிக்கு 7ல உட்காந்து நல்லா உங்களை ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்தாரு, ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்தாரு. ஏதோ ஒரு வகையில உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்ப அப்படி இருக்குமா? நீங்க தான் போராட்டத்துல இறங்க தயாரா இருப்பீங்க. அதுக்கு ஒரு காரணம் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக நீங்க வந்து இயங்கக்கூடியவங்க. ஆனா சுப பிரிவுகள் இப்ப வரும். இது வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரியாம இருக்க நினைச்சிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு அந்த ஆக்ரோஷமான எண்ணம் வந்துடும். ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, ராசிநாதனே பாக்குறாருல்ல. அப்ப ஏதாவது சொத்து சேர்க்கணும், 2ஆம் இடத்தையும் பாக்குறாருல்ல. பாக்குறப்ப என்ன செய்வாரு? வருமானம் வரணும், நீதான் உழைக்கணும், நம்ம தான் உழைக்கணும். அப்படிங்கிறப்ப வந்து ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப நம்ம உழைச்சாத்தான் நம்ம அந்தஸ்துல இருந்து வெளியில வர, அந்தஸ்துல உயர முடியும், சொத்து சுகம் சேர்க்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். உச்ச வீட்டுலயே உட்காந்துருக்காரு இவர், ஏற்கனவே பிடிச்ச வீடு ஒரு அங்க. அப்ப பாருங்க இங்க பிடிச்ச இடத்துக்கு வீட்டை விட்டு வெளியேறி போய் ஒரு நீங்க வருமானத்துக்காக பொருள் ஈட்டுவதற்காக டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அது கடல் கடந்து இருக்கும். அந்த அமைப்பை நீங்க வீட்டை விட்டு வெளியேறி கடல் கடந்து நீங்க போனாதான் தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஜெயிக்கவே முடியும். ஆஞ்சநேயர் இங்கேயே இருந்தாலும் அவர் திறமை நமக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஆஞ்சநேயர் பத்தி பேசுவோமா? பேச மாட்டோம்ல. அவர் குதிச்சு குதிச்சு தாவி தாவி போய் தான் ஜெயிச்சிருக்காரு. கடல் கடந்து நீ ஸ்ரீலங்கா போனார்ல, அங்க அவர் வந்து பெரிய சிவ பக்தர் வேற ராவணன். அவருக்கே ஒரு பயத்தை கொடுத்தாருல்ல. அப்ப அது யாருக்கு இருக்குது? உங்களுக்கு தான் இருக்குது. நீங்க அதை உணரவே மாட்டீங்க. அப்ப நீங்க எப்போ உங்களுடைய திறமைகளை உணர்ந்துக்கிட்டு முயற்சி எடுக்கீங்களோ அவங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. பெரிய லெவலுக்கு நீங்க வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு அமைப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயங்களில் வீற்றிருக்கும் குரு பகவான், ஒரு ராசிநாதன் அவர் தான். அவர் பார்வை நமக்கு வேணும் இல்ல, நமக்கு வேணும் இல்ல. ஃபர்ஸ்ட் 2ஆம் இடத்துக்கு வந்து என்ன செய்ய, 12ஆம் இடத்துக்கு வந்து என்ன செய்ய. அப்ப நமக்கு வேணுங்கிறதுனால வியாழக்கிழமை காலையில 6ல இருந்து ஒரு 7 மணிக்குள்ள போங்க. முதல் நாளே 21 கொண்டக்கல்லையை ஊற போட்டு மஞ்சள் கலர் நூலை நீங்களே கோர்க்கணும். நீங்க அடுத்த கூட சொல்லி கோர்க்கணும், சோம்பேறி வேற. அதனால வந்து நீங்களே கோர்த்து எடுத்துட்டு போய் அங்க இருக்க நவக்கிரகத்தோட குரு பகவானுக்கு போடுங்க. எந்த தெய்வத்தையும் நம்ம நேர்ல இருந்து வழிபாடு செய்யக்கூடாது, நேரத்துல இருந்தா எதிரி ஆயிருவோம். ஆனா குரு பகவானை மட்டும் நம்ம நேர்ல இருந்து தரிசனம் பண்ணணும்.
இந்த குரு பகவான் நேரடியாக கிடைக்காத ராசி எல்லாமே பாருங்க நேரில் போய் தரிசனம் பண்ணுங்களேன், இந்த வைப்ரேஷன் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அழகாக உங்க வாழ்க்கையில நிறைய பெரிய மாற்றம் வரும். நிறைய லட்சியம் வச்சிருப்பீங்க, சூப்பர் சூப்பர். அதெல்லாம் செய்யணும்ல. சின்னது அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. பரிகாரம் தான் அழகா செய்யலாமே. பெரிய லெவலுக்கு நீங்க வந்துருவீங்க. ஆமா, குருவை பிடிச்சுக்கோங்கன்றீங்க, அவ்வளவுதானே. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு தனுசுக்கு. வேற என்ன, குருவை பிடிச்சிப்போம், குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிடுவோம், குரு பகவானை கும்பிடுங்க. வியாழக்கிழமை அவங்க சொன்ன மாதிரி கொண்டக்கடலை மாலை போடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குரு பயிற்சியிலேருந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா குருவே தனுசு கிட்ட தான் இருக்காங்களாம். அதனால் தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இருந்தாலும் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி அம்மாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள், உங்கள் கட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு வெற்றி அடையிறதுக்கு ஒரு வழிகள் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, தைரியமாக இருங்க. தேங்க்யூ.